ரெட்ரோ படத்துடைய அஃபிஷியல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்றத அந்த டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 235 கோடி வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆயிருக்கு, அதாவது கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு டவுட், ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப நாள் தேட்டரில் போகல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. புக்கிங்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக தான் ஒரு புக் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில எப்படி 235 கோடி கலெக்ஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியை விட கம்மியாக தான் கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்ற நிலைமையில இவங்க இந்த போஸ்ட்டை விட்டது இன்னும் கலாய்க்கிறதுக்கு ஏதுவாக போயிடுச்சு மற்ற ஃபேன்ஸ். அந்த போஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தேட்ரிக்கல் அண்ட் நான் தேட்ரிக்கல்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் தேட்ரிக்கல் மட்டும் தான் அஃபிஷியலாக சொல்லுவாங்க. பட் ஆனால் இவங்க நான் தேட்ரிக்கல், அதாவது ஓடிடி அந்த மாதிரி இருக்கிறதும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேக்கானது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பப்ளிக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இது வந்து ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்குது இப்போ இருக்கிற ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே. பட் இது ப்ரொடக்ஷன் ஹவுஸே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்பி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்பர் போகிறதெல்லாம் தப்புன்னு சொன்னால் எந்த ஒரு படத்துடைய ரிலீஸோடைய அந்த கலெக்ஷன்ஸை நம்ம சொல்கிறதும் தப்புன்னு தான் சொல்லணும், நம்பாமல் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அஃபிஷியலாக 235 கோடின்னு சொல்லிட்டு போட மாட்டாங்க, ஏன்னா டேக்ஸ் எல்லாம் கட்டணும். ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் அவங்க வந்து அந்த ஒரு நம்பரை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது மற்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, சூர்யாவோட ப்ரொடக்ஷன் ஹவுஸான 2D தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூர்யாவுக்கு ரீசெண்டாக தேட்டரில் வந்து அந்தளவுக்கு ஒரு கலெக்ஷன்ஸ் படம் எதுவும் போகல அப்படின்றனால அவருடைய மார்க்கெட்டை ஸ்டாண்டர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூட இந்த நம்பர்ஸை போட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே சின்னதாக இருக்கிறத யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ 235 கோடி வந்து தேட்டர்லேயே வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சூர்யாவோட பிஸ்னஸை கொஞ்சம் ஹைக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் இது வந்து இப்போ ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு. என்ன இருந்தாலும் சரிங்க, சூர்யாவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பிளேஸ் கிடைச்சா சந்தோஷம் தான். ஏன்னா சூர்யாலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வர வேண்டிய ஆள். ஸோ அந்த ஒரு ப்ரீவியஸ் படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ ரீசெண்டாக தான் அவருடைய படங்கள் வந்து கொஞ்சம் கை கொடுக்காம போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாடிவாசல், ஆர்ஜே பாலாஜி இயக்கக்கூடிய படம், இந்த படங்கள்லாம் லைனப்பில் அவருக்கு கை கொடுக்குதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தமிழ் சினிமாவில் 1000 கோடி பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஹீரோ யாரும் இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் டேரக்டருங்க நினச்சிட்டு தெலுங்கில் போயிட்டு நடிகர்களை தேடுறாங்க. ஏன்னா இப்போ அட்லியை கூட எடுத்துக்கோங்களேன், அவருடைய படத்துக்கு அல்லு அர்ஜுனை தான் தேடி இருக்காரு. பட் ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற ரெண்டே பேர் யாருன்னா ரஜினி அண்ட் தளபதி. ஸோ ரஜினியோடைய உழைப்பு வந்து அதிகமாக தேவைப்படுது. பட் ஆனால் வயசாயிடுச்சு அப்படின்றனால அவரை ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் தென் தளபதி பார்த்திங்க அப்படின்னா அரசியல் போயிட்டார். ஆனால் இந்த ஒரு 300 கோடி பிரேக் பண்ணது நம்ம தமிழ் சினிமாவில் அவங்க ரெண்டு பேருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எஸ்கே தான். இப்போ எஸ்கேக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங் மூவிங்க நெக்ஸ்ட் கமிட் ஆயிடுச்சு. ஸோ சூர்யாலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வர வேண்டிய ஆளுங்க. ஸோ இவரெல்லாம் ஒரு நல்ல ஒரு 2-3 படத்தில் கம்பேக் கொடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக 1000 கோடி பட்ஜெட்டில் படம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி எல்லாமே இவருக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வரக்கூடிய ஆர்ஜே பாலாஜியோடைய படமும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெங்கி அட்டூரியோட படமும், இது ரெண்டுத்தில் நம்பிக்கை இல்லைன்னா கூட வெயிட்டாக வரக்கூடிய ஒரு படம் தான் வாடிவாசல். ஸோ வெற்றிமாறன் டேரக்டர் அவர் வந்து பண்ண போகிறாரு. ஸோ இந்த ஒரு 3 படத்தில் ஏதாவது ஒரு படம் அவர் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருவாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரி அப்டேட்டை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா பை.